ஒரு கிளட்டர் ஃப்ரீ ஹோமோட சீக்ரெட் என்ன அப்படின்னா, ரெகுலராக டீக்ளட்டர் பண்ணுறது மட்டும் இல்லை, கிளட்டரை வீட்டுக்குள்ளே வர விடாமல் தடுக்கிறது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஃப்யூச்சர் கிளட்டரை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கி நம்ம அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹவு டு அவாய்ட் ஃப்யூச்சர் கிளட்டர் இன்டு யுவர் ஹோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, பாஸ் பிஃபோர் பை. அதாவது நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாஸ் எடுக்கிறது என்றைக்குமே நல்லது. எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் எல்லாருக்குமே டெம்டேஷன் வர்றது இது சாதாரண ஒரு விஷயந்தான். ஏதாவது ஒரு பொருளை வாங்கி நம்ம லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ண மாட்டோமா அப்படின்னு தான் எல்லாருக்குமே அந்த நினப்பு இருக்கும். எனக்கும் அந்த நினப்பெல்லாம் நிறையா வந்திருக்கு. எப்பயுமே ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகளை நமக்குள்ளே கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைக்கும். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, எனக்கு இது கண்டிப்பாக வேணுமா, இந்த பொருள் நான் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. இதை தவிர இதே மாதிரி சிமிலராக நான் வீட்டில் வேறு ஏதாவது வச்சுருக்கேனா அப்படின்னும் நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்படி இதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அக்காமடேட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட இடம் இருக்கா முதல்ல அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வாங்கி ஒரு மாதம் கழித்து கண்டிப்பாக அந்த பொருளை நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேனா அப்படின்னும் அந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். ஒரு பாஸ் பண்ணி இதெல்லாம் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி நீங்கள் கேட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்கும். எப்பயுமே எல்லா ஒரு பர்ச்சேஸையும் ஒரு 24 மணி நேரம் நம்ம டிலே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு தெளிவான நமக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை நிறைய டைம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் நிறைய பட்டும் நான் தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சஸ், நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப் எதை திறந்தாலும் ஏதாவது ஒரு பொருள் புதுசு புதுசாக வந்துகிட்டே தான் இருக்குது. நாளுக்கு நாள் ஒரு பெட்டராக எல்லாம் வரதான் போகுது, வந்துட்டு தான் இருக்க போகுது. நம்மக்கிட்ட இருக்க பொருள் என்றைக்குமே அது பழசு தான் ஆக போகுது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு அடிக்ஷன் பார்த்திங்கன்னா, நான் ஒரு தடவை ஐக்கியா போயிருக்கும்போது இந்த கிளாக் பார்த்தேன், டேபிளில் வைக்கிற கிளாக்கு. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா வெறும் 129 ருபீஸ் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கிளாக். சரி நம்ம டேபிளில் ஒரு அலார்ம் செட் பண்ணுறதுக்காக நம்ம இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் இந்த கிளாக்கை செட் பண்ணுறதுக்கே நான் அத்தனை வீடியோ பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. இது அவ்வளோ ஈஸியே கிடையாது முதல்ல கிளாக்கை செட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலாரம் செட் பண்ணுறது இன்னொரு பெரிய டாஸ்க்கு. அதில் நான் செட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு உண்மையிலே இந்த கிளாக்கை யூஸே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிட்டேன். நான் அலாரம்காக தான் மெயினாக வாங்கினது. ஆனால் எல்லாருமே யூஸ்வலாக என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா ஃபோனில் எல்லாம் வைக்கிறது. இதில் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால இது ஒரு யூசேஜே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சும்மா ஒரு இடத்துல அப்படியே நான் இன்னும் வச்சுட்டே இருந்தேன். அதே மாதிரி நைஃப்ஸு பார்த்திங்கன்னா அதுவுமே எனக்கு ஒரு முன்னாடிலாம் பயங்கர அடிக்ஷனாக இருக்கும். நீங்கள் பார்க்குற நைஃப் பார்த்திங்கன்னா விக்டோரியன் நைஃப். சரி நாங்கள் ஒரு வீடு கட்டிகிட்ருக்கோம். அந்த வீட்டுக்காக நான் என்ன பண்ணேன், சரி இப்போயே ஒவ்வொரு பொருளாக வாங்கி சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நைஃப் வாங்கியிருந்தேன். அது என்னென்னா, நம்ம அதை அப்படியே பேக் பண்ணி அப்படியே பேக்கில் வைக்கும்போது ஒரு அந்த எப்படி வந்துச்சோ பேக்கு அதிலே வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நாளாக நமக்கு அது என்ன கடையில் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் வீட்டில் இதை ஒரு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கும்போது அங்கங்கே கருப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இங்கே ஏதோ மாய்ஸ்சர் இருக்குது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது. நம்ம கடைகளில் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் எந்த பொருளையும் ப்ரிசர்வ் பண்ண முடியாதுங்கிறத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா, ஐயோ அப்படி வச்சு வீணாக போகுதே அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நைஃபாக வீட்டில் வந்துருச்சு. அதே மாதிரி வெண்டைக்காய் வெட்டுறதுக்காக இந்த நைஃப் வெங்காயம் வெட்டுறதுக்காக எங்கள் அம்மா வாங்கியிருந்தாங்க. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ சின்ன வெங்காயம்லாம் ஈஸியாக வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு டெம்ப்டிங்கில் வாங்கிட்டேன். ஆனால் எல்லா கத்தியும் ஒரே யூஸ் தான். நீங்கள் நைஃப் ஷார்ப்னரை வச்சு எந்த கத்தியாக இருந்தாலும் நான் எப்போயுமே குக்கிங் பண்ணும்போது, வெஜிடபிள்ஸ் வெட்டும்போது ஒரு ஷார்ப் பண்ணிவிட்டு வெட்டினேன்னா எவ்வளோ பழைய கத்தியாக இருந்தாலும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த புதுசாக வாங்குறதுனால அது ஸ்பெஷலாக இருக்குதா அப்படின்னா அது எல்லாமே நம்ம மைண்ட் செட்டில் தான் இருக்குது. இன்னொன்று இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எல்லோரும் எடுத்து அங்கங்கே ஒன்று போட்டுருவாங்க. இது நீங்கள் உங்கள் வீட்டில் டூப்ளிகேட்ஸ் நிறையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் பெரிய ப்ராப்ளம். நிறைய ட்ரெஸ் இருந்தாலோ, நிறைய பொருட்கள் இருந்தாலோ, எது நிறையா இருந்தாலும் எல்லாருக்குமே அதை எங்கெங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கங்கே வச்சுருவாங்க.
இது என்னென்னா கத்தியை வந்து அந்த மாதிரி வைக்கும்போது என்னென்னா இது வந்து ஒரு சேஃப்டி ஹசார்டுன்னு தான் சொல்லுவேன். இது வந்து கத்தியை வைக்கும்போது நாளைக்கு நம்ம தெரியாமல் அதை பார்க்கும்போது நம்ம குத்திரும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி அதிகமாக டூப்ளிகேட் இருக்கிற பொருளை நான் வந்து குறைச்சிட்டேன். அட் த சேம் டைம் எதை பார்த்துமே டெம்ப்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி சில விஷயங்களில் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து நம்ம பார்த்து டெம்ப்ட் ஆகிற விஷயம் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு நமக்கே வந்து அதில் ஒரு கொஞ்சம் ஆர்வம் குறையுது, இன்ட்ரெஸ்ட் குறையுது. அது வாங்கின புதுசில் நம்ம ட்ரை பண்ணுறோம், ஒரு 1 வீக் ட்ரை பண்ணுறோம். அப்புறம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகுதுன்னா அதில் இருக்கிற ஆர்வம் குறைஞ்சி திருப்பி நம்ம பழசு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கிறோமோ அந்த பொருட்களையே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் மணி அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம வாங்கினதுக்கப்புறம் தான் இதோட ரியலைசேஷனே வருது. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஒரு கோல்டன் ரூல் என்ன ஃபாலோ பண்ணணும்னா, டிலே எவ்ரி நான் எசென்ஷியல் பர்ச்சேஸ் பை 24 hours. ஒரு 24 மணி நேரம் நீங்கள் ஒரு பாஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வேணுமா வேணாமா நீங்களே அதை வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க. முக்கியமாக இந்த அமேசான்லலாம் போடும்போது நான் வந்து அந்த கார்ட்டில் போட்டு ஒரு 2 to 3 days நான் அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறமும் எனக்கு வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நான் எப்போயுமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். அடுத்த ரூல் என்ன அப்படின்னா 1 in 1 out ரூல். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய டாய்லெட்டில் நான் யூஸ் பண்ணுற இந்த ப்ரஷ் வந்து வாங்கி கொஞ்சம் நாள் ஆகுது. அதோட குவாலிட்டி எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஏன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால குறைஞ்சிருச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா நியூ ப்ரஷ் ஒன்று வாங்கினேன். இந்த ப்ரஷ் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதிலே வைப்பர் இருக்குது. அந்த ப்ரஷஸ்லாம் ரொம்ப வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுனால நல்லா க்ளீனாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ரஷ்ஷை வாங்கினதுக்கப்புறம் இன்னொரு ப்ரஷ்ஷை வந்து நான் வந்து கண்டிப்பாக வெளியே போட்டுறணும். இது வந்து பாத்ரூம் ப்ரஷ்ஷுங்கிறதுனால ஐ வாஸ் ஃபோர்ஸ் டு த்ரோ இட் அவுட் சைட். ஓகேங்களா, நான் வந்து இன்னொரு பொருளை கண்டிப்பாக தூக்கி போடணுன்ற கட்டாயம். ஆனால் இது மற்ற பொருட்களாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுவோமா, 1 in 1 out ஃபாலோ பண்ணுவோமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் கிளட்டர் வரதை கண்டிப்பாக நம்மளால் குறைக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா டோன்ட் க்ரியேட் டெம்பரவரி பைல். அதாவது ஒரு சேயிங்கே இருக்குது, டுடே பைல் பிகம் நெக்ஸ்ட் மந்த் கிளட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பைல் ஒரு இதை சேர்த்து வைக்கிறது வந்து அடுத்த மாதமோ இல்லை அடுத்த நாளோ அது ஒரு பெரிய கிளட்டராக மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது இதுக்கு வந்து என்னென்ன அந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற பில்ஸு, ஷாப்பிங் பேகு, கொரியர் பாக்ஸஸ்ஸு, நம்ம வந்து துணிகளை மடிக்காமல் வச்சுருக்கிறது, இது எல்லாமே என்னென்னா அப்படி இப்படியே போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் வந்து கிளட்டர் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு என்ன ப்ரிவென்ஷன் அப்படின்னா, பைல்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணாமல் அதை உடனே டீல் பண்ணணும். அது துணியாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை உடனே டீல் பண்ணும்போது கிளட்டர் அக்யூமுலேட் ஆகாமல் ஒரு கிளட்டர் ஃப்ரீ ஹோமை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்து டீக்ளட்டர் இன் ஸ்மால் டோசஸ் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் எவ்ரி ஈவினிங் டீக்ளட்டர் பண்ணலாம் ஒரு இடத்த. இல்லை ஒரு 10 நிமிஷம் ஒரு வீக்கெண்டில் ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லை ஒரு நாளைக்கு ஒரு சின்ன ஷெல்ஃபை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு கபோர்டை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ட்ராயரை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன போர்ஷனாக பண்ணும்போது ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக தாட்ஃபுல்லாக நம்ம வந்து டீக்ளட்டர் பண்ணுவோம். பல்காக பண்ணும்போது நமக்கு வந்து டென்ஷனாக இருக்கும், ஒரு ஓவர்வெல்மிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம நிறைய விஷயங்களை வந்து தேவைப்படுற விஷயங்களை கூட தெரியாமல் தூக்கி போட காரணம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஷாப் வித் லிஸ்ட். இது வந்து எப்பயுமே நம்ம வந்து ஒரு கடைக்கு வாங்க போகிறோன்ற பட்சத்தில் எதை வாங்குகிறோமோ அதை விட்டுட்டு அதை தவிர எல்லாத்தையுமே நம்ம வாங்கிட்டு வருவோம். இது எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா, எப்பயுமே ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம அந்த லிஸ்ட்டு படி போகும்போது பார்த்திங்கன்னா இம்பல்சிவ் பர்ச்சேசஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இம்பல்சிவ் பர்ச்சேஸ் ஆர் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் சோர்ஸஸ் ஆஃப் கிளட்டர்னு சொல்கிறாங்க. அதிகமாக நம்ம வாங்குறது, தேவைக்கு அதிகமாக வாங்குறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய வீட்டில் கிளட்டர் வர்றதுக்கான காரணம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவாய்டிங் ஃப்ரீபீஸ், அதாவது ஓசியில் கொடுத்தா நம்ம வந்து எல்லோரும் வந்து என்ன தான் நம்ம வீட்டில் பொருள் இருந்தாலும் என்ன தான் இருந்தாலும் அந்த ஃப்ரீயாக கொடுக்குறது மேலே என்றைக்குமே ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. ஃப்ரீயாக வர எந்த பொருளுமே எல்லா டைமும் வேல்யூபிளாக அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அப்படின்றதுக்கப்புறம் ப்ரொமோஷனல் கிஃப்ட்டு, கான்ஃபரன்ஸ் போனால் அங்கே கிஃப்ட்டு கொடுக்குறாங்க, நிறைய எக்ஸ்ட்ரா கண்டெய்னர்ஸ் கொடுக்குறாங்க, பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி வெட்டிங் ஃபங்க்ஷன். இதில் நமக்கு என்ன பண்ணணுன்னா, நமக்கு தேவை இருந்தால் வாங்கலாம், தேவை இல்லை அப்படின்ற பட்சத்தில் ப்ளீஸ் அவாய்ட் இட்.
ஏன்னா இங்கே வந்து அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே தூக்கி போடவும் மனசு இல்லாமல் அதை அப்படியே அக்யூமுலேட் பண்ணி அது ஒரு கிளட்டராக க்ரியேட் பண்ணுறதுக்கு அதை வராமையே நம்ம தடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால வந்து யாருக்கும் எந்த ஒரு மனசும் நோக போகிறதில்ல. நம்ம பர்சனலி பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த ஃப்ரீபீஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஃபினிஷ் பிஃபோர் ஸ்டார்டிங் சம்திங் நியூ. அது ஒரு நோட் புக்காக இருக்கலாம், இல்லை ஒரு கிராசரியாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்குறது அப்படிங்கிறது என்றைக்குமே நல்லது. ஏன்னா நம்ம வந்து முடியறதுக்கு முன்னாடியே அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 பென்னு இல்லை ஒரு ஸ்கின் கேர் ஐட்டமாக இருக்கும். இதெல்லாம் முடிய போகுதுன்னு தெரிஞ்சு ஆஸ் இஃப் நம்ம அந்த உலகத்தில் அதுக்கப்புறம் உலகமே அழிய போகுதுங்கிற மாதிரியும் நமக்கு கிடைக்காதுங்கிற ஒரு ஒரு நினப்பில் ஏகப்பட்ட பொருளை வந்து நம்ம வாங்கி நம்ம வந்து கிளட்டரை அக்யூமுலேட் பண்ணுறோம். ஸோ அது முக்கியமாக பார்த்திங்கன்னா, ஒரு பொருள் தீர்ந்ததுக்கப்புறம் வாங்குறது என்றைக்குமே நல்லது. அடுத்து கிவ் ஐட்டம் அ ஹோம் ஃபார் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன் இட்ஸ் ஹோம்னு சொல்லுவோம். ஸோ எந்தெந்த பொருள் எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை வீட்டில் வந்து வைங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கிளட்டர் ஃப்ரீ ஹோமை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். எல்லாத்தையும் எங்கே வேணால் போடலாம், எங்கே வேணால் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு ஒரு கிளட்டரான ஹோமாக தான் இருக்கும். ஸோ எவ்ரி ஐட்டம் இஸ் ரெக்வயர்ட் அ ஹோம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு கிளட்டர் ஃப்ரீ ஹோமை கொண்டு வர முடியும். உங்களால் ஃப்யூச்சர் கிளட்டரையும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியும். ஃபைனலாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் வீட்டில் கிளட்டர் அடிக்கடி வர்றதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? அது க்ளோத்ஸா, இல்லை கிச்சன் ஐட்டமா, இல்லை டாய்ஸா, இல்லை ஏதாவது ஆன்லைன் ஷாப்பிங்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட். ஹாப்பி ஹோம் மேக்கிங், ஹாப்பி டீக்ளட்டரிங் ஃப்ரம் டீக்ளட்டரிங் தீபா. தேங்க்யூ.